ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல பள்ளிவாசல் இருக்குங்க. அதனால ஜேசிபியை கொண்டு வந்து பொல்ட்ரோசரை கொண்டு வந்து இடிச்சாங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் அந்த ஆட்சியை பயன்படுத்தி இடிப்பதற்கான ஒரு திட்டமிடுதல் இதுக்கு பின்னால் இருக்கிறது. தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வக்பு ஒழிப்பு சட்டத்துக்கு எதிரான பொதுக்கூட்டங்களுடைய தொடர்ச்சியாக திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் எங்கள் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய ஹஸ்ரத் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா முகமது ரூஹுல் ஹக் மௌலானா அவர்களே, ஹஸ்ரத் அவர்களே, இந்த நிகழ்வில் முன்னிலை வைக்கக்கூடிய ஜமாத்தார்களே, வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றுவதற்காக வருகை தரவிருக்கின்ற தலைவர் பெருமக்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, கண்ணியத்துக்குரிய ஜமாத்துகளினுடைய தலைவர் பெருமக்களே, பெருந்திரளாக எழுச்சியோடும் உணர்ச்சிகளோடும் இங்கே திரண்டு நிற்கக்கூடிய சமுதாய சொந்தங்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலைக்கட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய இந்த முஸ்லீம் சமூகத்தை குறிவைத்து தொடர்ந்து பல்வேறு பாசிச சட்டங்களை தீட்டிய வண்ணம் இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அதனுடைய இன்னொரு சட்டமாக முஸ்லீம்களுடைய வக்பு சொத்துக்களை அபகரித்து அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய அழிவு பணிகளை செய்வதற்காக இன்றைக்கு வக்பு வாரிய திருத்தச் சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த சட்டம் எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை உண்டாக்க வல்லது என்பதை பற்றி எனக்கு முன்னாலே பேசிய உலமா பெருமக்கள் மிக தெளிவாக தெள்ளத் தெளிவாக சட்டத்தின் விதிகளை பிரிவுகளை இங்கே உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இது கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் சொன்னால் இரண்டு மிக முக்கியமான காரணங்கள், பிரதான காரணங்களாக தெரிகிறது. என்ன மிக முக்கியமான காரணங்கள் இரண்டு என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பின்னால் சேர் போடப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாம் நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க. பின்னால் அப்படியே மெதுவாக போனீங்கன்னா நிறைய சேர் கடைசியில் போடப்பட்டிருக்கு. இப்போ சேர் வந்திருக்கு. அந்த சேரில் போய் உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் சிறப்பு அழைப்பார்கள் வர இருக்கிறாங்க. கொஞ்சம் இந்த பாதையை மட்டும் கொஞ்சம் கேப் விட்ருங்க. ஸ்டேஜுக்கு இந்த பக்கத்தில் நெருக்கமாக நிற்க வேண்டாம். அப்படியே கொஞ்சமாக மெதுவாக போனால் பின்னால் இடம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் சத்தம் இந்த ஸ்டேஜை சுற்றி கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். இரண்டு மிக முக்கியமான காரணங்கள். ஒன்று, இந்த வக்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கு அதிகாரமிக்க வக்பு வாரியமாக இருக்கக்கூடிய இந்த வாரியத்தினுடைய மொத்த அதிகாரங்களையும் பறித்து அதிகாரமற்ற ஒரு வாரியமாக அதை மாற்ற வேண்டும். வக்பு சொத்துக்களை வகை மாற்றம் செய்து அரசு நிலங்களாக மாற்ற வேண்டும். அடுத்ததாக அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், தர்காக்கள், மதரசாக்கள், ஈதுகாக்கள் போன்றவற்றை, வழிபாட்டு தலங்களை, நம்முடைய அடையாளங்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாசிச பாஜகவினுடைய மிக முக்கியமான திட்டம்.
இதெல்லாம் சொல்லும்போது உடனே அப்படியெல்லாம் நடக்குமா, பள்ளிவாசல் எல்லாத்தையும் இடிக்கிறதுக்கு திட்டமிட முடியுமா அப்படின்னா, அவர்களுடைய திட்டம் என்பது இன்றைக்கு உருவானதல்ல. 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதையெல்லாம் அவர்கள் எழுதி நாம் நம்முடைய தேசிய வரையறைன்னு ஒரு புத்தகமே போட்டு நம்முடைய தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வரைவுகள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிற இடத்தில் முஸ்லீம்களுடைய அடையாளம் என்பதை இருக்கக்கூடாது என்பதுதான் பாசிச ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஒரு பாபர் மஸ்ஜிதை இடிப்பதற்காக இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அநியாய தீர்ப்பை பெற்று அபகரிக்க வேண்டிய நிலை இருக்கும் போது அதையெல்லாம் ரொம்ப இலகுவாக இடித்து தகர்ப்பதற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல பள்ளிவாசல் இருக்குங்க, அதனால ஜேசிபியை கொண்டு வந்து பொல்ட்ரோசரை கொண்டு வந்து இடிச்சாங்க, ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் அந்த ஆட்சியை பயன்படுத்தி இடிப்பதற்கான ஒரு திட்டமிடுதல் இதுக்கு பின்னால் இருக்கிறது. இது ஏதோ ஒரு அச்சுறுத்தலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இதை போன வருஷமே தொடங்கிட்டானுங்க. உத்தரகாண்டில் உத்தரகாசி என்கின்ற இடத்திலையும் இன்னொரு இடத்திலையும் ஒரு 50 ஆண்டு கால பள்ளிவாசல்கள், தர்காக்கள், மதரசாக்கள் அரசு நிலத்தில் இருக்கிறது, ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறது என்று இடிக்கப் போகிறார்கள். எதிர்த்து கேட்ட மக்கள் 6 பேர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் இது வக்பு இடம் எப்படி இது அரசு நிலமாக மாறும் என்று கேள்வி எழுப்பிய போது அதுதான் ரெக்கார்டு இருக்கு, அரசு ஆவணம் அதுவாகத்தான் இருக்கிறது என்று உத்தரகாண்ட் அரசு பதில் சொல்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்த அயோக்கிய ஆதித்யநாத் 66 பள்ளிவாசல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதை தகர்ப்போம் என்று சொல்கிறார். ஆக இதையெல்லாம் இடிப்பதற்கு இவர்கள் நீதிமன்றம்லாம் செல்ல வேண்டியதில்லை, ஆவணங்களை மாத்திட்டாலே அரசு நிலம், எனவே நாங்கள் இடிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு புல்டோசரை கொண்டு வந்து இடித்து தகர்ப்பதற்கு, எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களை சுட்டுக் கொள்வதற்கு, ஒரு இனப்படுகொலையை செய்வதற்கான திட்டமிடுதல் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு எச்சரிக்கையோடு இதை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எவ்வளவு மோசமான சட்டம் என்பதை பற்றி பல்வேறு இந்த விதிகள் எல்லாத்தையும் இங்கே வரிசைப்படுத்திட்டாங்க. நான் மீண்டும் அதுக்குள்ளார போக விரும்பல. ஆனால் அவன் சொன்ன பதில்களில் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யறதுக்காக நாங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்கிறானுங்க பாருங்க, அதைத்தான் எங்களால் ஜீர்ணிக்க முடியல. எவ்வளவு பெரிய அநியாயக்கார சக்திகள், இந்த பாசிஸ்டுகள் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு நன்மை செய்வதற்காக, ஏழை முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக, ஏழை முஸ்லீம்களுக்கு வழங்குவதற்காக இந்த வக்பு திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர்றோம்னு பேசுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளணும், இவர்கள் மிகப்பெரிய பொய்யர்கள். ஜெர்மன்ல எப்படி கோயபல்ஸ் இருந்தானோ அதே போன்று பொய் சொல்வதற்கு அஞ்சாத ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இது ஆர்எஸ்எஸ், இந்த பிராமணிய கூட்டம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், பொய்களை சர்வ சாதாரணமாக எடுத்து விடுவார்கள். சிஐஏவால் ஒரே ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டானா? சிஐஏ வந்த உடனே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி இது மாதிரி போராடினீங்களே, ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டானா? சிஐஏ சட்டம் நிறைவேறி போச்சே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அயோக்கியர்கள். ஏண்டா, சிஐஏ சட்டம் என்றால் என்ன, என்ஆர்சினா என்ன, என்பிஆர்னா என்னன்னு தெரியாத மக்களை பார்த்து கேள்வி. சிஐஏ சட்டம் என்பது இப்ப நிறைவேறி இருக்கக்கூடிய சட்டம், அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அசாம், வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவங்களை வங்காளதேசத்திலிருந்து குடி புகுந்துட்டாங்கன்னு சொல்லி 5 ஆண்டுகள் கடந்தவர்கள் முஸ்லீம் அல்லாத அனைவருக்கும் குடியுரிமை கொடுத்துட்டு முஸ்லீம்களை அகதி முகாமில் அடைச்சிட்டு இருக்கான். தமிழ்நாட்டிலேயே அது நடைமுறைக்கு வரலன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ஆர்சியை நடைமுறைப்படுத்தணும், என்ஆர்சி கணக்கெடுப்பு நடத்தணும், தேசிய குடியுரிமை பதிவேடை கொண்டு வந்து இங்க பதிவு செய்யணும். இங்க சொன்னார்ல, நம்ம அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். 200 வருஷத்து நவாபுகள் பள்ளிவாசலுக்கு நம்ம டாக்குமெண்ட் கேட்பான் நம்ம கிட்ட. 300 வருஷத்து டாக்குமெண்ட், 400 வருஷத்து டாக்குமெண்ட் யார் கொடுக்கிறது? எந்த பள்ளிவாசல்ல செப்பேடுகளை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கோம்?
எந்த நவாபு கொடுத்துட்டு போனது எல்லா பள்ளிவாசல்லையும் இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா அது நவாபே கொடுக்கல, இது கோவில் இடிச்சு நீங்க பள்ளிவாசல் கட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை அழித்து விட முடியும். அதே போன்று நம்ம அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்பான், பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னா அது எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்காதவங்களாம் சந்தேகத்துக்குரியவர்கள்னு சுழிச்சுக்கிட்டே வந்துருவான். அதன் பிறகு இறுதியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்பதான் சிஏஏ நடைமுறைக்கு வரும். முஸ்லீம் அல்லாத அனைவரும் 6 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள் என்பதற்கான ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. எனவே அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்தாச்சு, முஸ்லீம்களுக்கு மட்டும் குடியுரிமை இல்லை. அப்பதான் அந்த சிஏஏனுடைய கொடுமை வெளிவரும். இப்போ கேட்குறான், ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? எதற்காக இப்படியெல்லாம் போராடினீங்கன்னு. அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பது, வழிபாட்டு இடங்களை, பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் போன்ற அடையாளங்களை அழித்து ஒழிப்பதற்காக இந்த சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதோடு நிற்காது, நின்று கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை. தமிழ்நாடு என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு மேம்பட்ட மாநிலம், சமூக நல்லிணக்கத்திற்கு பேர் போன மாநிலம். தமிழ்நாட்டிலிருந்து நாம் இந்தியாவை எடை போட முடியாது. இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடு தான். வட மாநிலங்களில் அந்த மக்கள் படக்கூடிய சித்திரவதைகள் தினம் தினம். ஒரு சினிமா படத்தை எடுக்கிறான், 350 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன அவுரங்கசீப்பை தோண்டி எடுக்கணும்ன்றான். சாவான்னு ஒரு படம் எடுக்கிறான், மக்களை சாவடிக்கிறான், நாக்பூர்ல கலவரத்தை தூண்டி விடுறான். அவுரங்கசீப்பு சிவாஜி, சத்ரபதி சிவாஜியினுடைய மகனை அவுரங்கசீப்பு தோலை உரிச்சி கொண்டாங்க, கொடூரமா சித்திரவதை செய்து கொண்டாங்கன்னு ஒரு படத்தை எடுத்து அதன் மூலம் நாக்பூர்ல கலவரம் வெடிக்கிறது. இன்னைக்கு நேற்றைய தினம் அமித்ஷா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவை மிரட்டி கூட்டணி வச்சுட்டு கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு நேரா சிவாஜி, சத்ரபதி சிவாஜி வாழ்ந்த பகுதிக்கு போயிட்டு அங்க அவுரங்கசீப்பை கடுமையாக எதிர்த்து பேசிட்டு சத்ரபதி சிவாஜிக்கு அரபிக்கடலில் மிகப்பெரிய நினைவு சின்னத்தை எழுப்ப போகிறோம் என்றெல்லாம் அறிவித்து சென்றிருக்கிறார். இதையெல்லாம் தோண்டி எடுக்கிறான். வெறுப்பு அரசியலை விதைத்து இந்த மக்களை சிதைப்பதற்காக ஒரு திரைப்படத்தை வைத்து அதன் மூலம் ஒரு கலவரம் அங்கே கட்டமைக்கப்படுகிறது. இதே போன்று ஒன்றொன்றாக நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பாபர் மஸ்ஜித் போனால் போகிறது என்று கூட இந்த சமூகம் விட்டு கொடுத்திருக்கும். இன்றைக்கு மோசமான ஒரு தீர்ப்பை நீதி என்ற பெயரால் கொடுத்து அதை அபகரித்து கொண்டதோடு நிற்கவில்லை. கியான்வாபிக்கு வந்தாச்சு. அது போன உடனே உத்தரப்பிரதேசத்தில் சம்பல்ன்ற ஒரு பள்ளிவாசல், அதுவும் கோவில் இடிச்சிட்டு கட்டிருக்காங்கன்னு ஆய்வுக்கு உடனே உத்தரவு போடுது ஒரு நீதிமன்றம். ஏன்னா அந்த நாட்டில் 1991 ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, இதே போன்ற ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு இந்த நீதிமன்றங்கள் என்ன மரியாதை கொடுத்துச்சு, அதையும் இன்னைக்கு திருத்திட்டான் ஒரு நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி. அதையும் திருத்தி அன்றைக்கு கொண்டு வந்த சட்டம் என்ன தெரியுமா? 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கு எதை போன்று இது இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், கோவில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் இருந்ததோ அதே நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டும். வேறு யாரும் எந்த உரிமையும் புதிதாக கொண்டாடக்கூடாது. மத வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் எக்ஸப்ட் பாபர் மஸ்ஜித் என்று அந்த சட்டம் சொல்லியது. ஏன்னா பாபர் மஸ்ஜித் வழக்கு நிலுவையில் இருக்கிறதால. சம்பல் பள்ளத்தாக்கு, கியான்வாபி பிரச்சனை, இது எல்லா பள்ளிவாசல் பிரச்சனையும் கோர்ட்டுக்கு எடுத்து போறான். கோர்ட் அக்செப்ட் பண்ணுது. அதன் மூலம் சம்பல்ல கலவரம் அங்க பிரச்சனையை உண்டாக்கி 4 இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறான். என்ன மாதிரியான கொடுமையை பாருங்க. இது எங்கே போய் நிறுத்த போறான்? எதற்காக இது நடக்குது? இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா இது முடிய போறது கிடையாது. இது இதோட முடிய போவது கிடையாது, முடிக்க மாட்டான். முஸ்லீம்களை ஒரு எதிரியாகவே கட்டமைப்பதன் மூலமாக அவன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான்றதை சமுதாயம் புரிஞ்சுக்கணும். வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களை இலக்காக வைத்தே இவர்கள் கலவரங்களை, துப்பாக்கி சூடுகளை நடத்துகிறார்கள், படுகொலை நடத்துகிறார்கள், தீவிரவாதிகளாகவே இந்த மக்களை சித்தரிக்கிறார்கள். இப்ப இந்த போராட்டத்துக்கு ஆரம்பிச்சாச்சு. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வன்முறை, மேற்கு வங்கத்தில் நேற்றைய தினம் கடுமையான வன்முறை. பத்திரிகையில செய்தியில பார்த்திருப்பீங்க. 3 பேர் அந்த வன்முறையில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 2 பேரை சுட்டு இருக்கிறான். அது மாநில போலீஸ் சுட்டுதா, எல்லை பாதுகாப்பு படையான மத்திய போலீஸ் சுட்டுதான்னு ஒரு கேள்விக்குரியவராயிருக்கு. இதெல்லாம் நடக்கும். போராட்டங்கள், சிஐஏ போராட்டத்தில் டெல்லியில் என்ன நடந்துச்சு கடைசியா? ஆக இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். எதற்காக இவன் செய்யறான்றதை மட்டும் நம்ம இந்த நேரத்தில்
பதிவு செய்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எதற்காக இவன் செய்கிறான்னு சொன்னா, உண்மையான பிரச்சனை இதுவல்ல. இவன் உருவாக்க இருக்கக்கூடிய இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் உருவாக்க இருக்கக்கூடிய அந்த தேசம் என்பது பெரும்பான்மையான இந்துக்களுக்கான தேசம் அல்ல. இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கான தேசத்தை இவன் உருவாக்க விரும்பவில்லை. ஒரு சனாதன தேசத்தை உருவாக்க விரும்புகிறான். வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையிலான ஒரு தேசத்தை உருவாக்க விரும்புகிறான். பிராமண ஆதிக்கம் கொண்ட ஒரு தேசத்தை உருவாக்க விரும்புகிறான். பிராமணியம் தான் எல்லாவற்றிலும் நிலைத்திருக்க வேண்டும், அந்த ஆதிக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தேசம் உருவாக வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், தாழ்த்தப்பட்ட இந்துக்கள், பழங்குடி இந்துக்கள் இவர்கள்லாம் விழிச்சிக்கூடாது, இவங்கெல்லாம் முழிச்சிக்கூடாது. என்னன்னு கேள்வி கேட்டக்கூடாது. கேள்வி கேட்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? திசை திருப்பணும். திசை திருப்பணும் என்ன செய்யணும்? முஸ்லீம் அடி, முஸ்லீமுக்கு எதனால சட்டத்தை கொண்டு வா, முஸ்லீமுக்கு எதனால சினிமா படம் எடு, முஸ்லீமுக்கு எதனால கலவரத்தை நடத்து, முஸ்லீம்களுக்கு எதனால துப்பாக்கி சூடு நடத்து, முஸ்லீம்களை கொன்றொழி, தொடர்ந்து திசை திருப்பிக்கிட்டே இரு. இதுதான் 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு எதிராக எந்த விதமான செயல் திட்டமும் நம்மிடத்தில் இல்லை என்பது ஒரு அவலமான நிலை. ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த நாட்டில் இன்னொரு நாடு பிரிந்து வேண்டும் என்று கேட்டவன் முஸ்லீமா? சொல்லு பாப்போம். பாகிஸ்தான் வேணும் முஸ்லீம் கேட்டானா முதல்ல இந்த இந்தியாவில்? டூ நேஷன் தேரி என்பதை முஸ்லீம் சொன்னானா? ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சா? ஆர்எஸ்எஸ் உடைய மூதாதையர் சொன்னானா? இந்து மகாசபை சொல்லிச்சா? முஸ்லீம் லீக் சொல்லிச்சா? இது ஒரு தேசம் அல்ல, 2 தேசம். ஒரு இந்து தேசம், இன்னொரு முஸ்லீம் தேசம் என்று சொன்னவன் இந்த கோல்வாக்கர், ஹெட்கேவர் போன்றவர்கள், சாவர்கர் போன்றவர்கள். ஏன் ராஜாஜி கூட 2 தேசம், முஸ்லீம் தேசம், இந்து தேசம், இது ஒன்று இரண்டும் இணைந்து இருக்க முடியாது என்று சொன்னது ஆர்எஸ்எஸ். என்ன காரணம் சொல்றான்னா, வேரிலிருந்தே வேறுபட்டு இருக்கிறதுன்னு சொல்றான். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சமத்துவத்தை சொல்லுகிறது. எல்லா மக்களும் சமம், பிறப்பின் அடிப்படையில் பேதமே கிடையாது. இறைவனின் படைப்பில் எல்லா மனிதரும் சமமானவர்கள். ஆனால் வர்ணாசிரம கோட்பாடு, சனாதன கோட்பாடு என்ன சொல்கிறது? பிறப்பின் அடிப்படையில் பேதத்தை சொல்கிறது. பிறக்கும் போதே அவன் பிரம்மனின் தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், 5ஆவதாக பஞ்சமன், அவனை பார்க்காதே தொடாதே என்று சொல்கிறது மனு தர்ம சட்டம். அப்ப இந்த 2 வேறுபட்ட ஒரு கோட்பாடு. எல்லாம் சமம், மனிதர்கள் மட்டும் தீண்டாமை கடை, கருப்பன் வெள்ளையன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் இல்லை, எல்லா சகோதரர்கள் தான். சீப்பின் பல்வரிசை போன்றவர்கள் மனிதர்கள். இஸ்லாம் தெளிவாக வரையறுத்து சொல்லும் போது இந்த சமத்துவ கோட்பாடு இங்க இருந்தா பார்ப்பனிய இந்த சனாதன கோட்பாட்டை இங்க நிலைநிறுத்த முடியாது. ஆக ஒரு முஸ்லீம் இருந்தால் கூட அவனுக்கு ஆபத்து. முஸ்லீமுக்கு எதிரானது என்பது மட்டுமல்ல, இது இஸ்லாத்துக்கு எதிரானது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு போரை இவர்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிப்பதற்கான ஒரு யுத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சமத்துவ கோட்பாட்டை ஒழிக்காமல் இந்த சனாதன கோட்பாட்டை இங்க நிலைநிறுத்த முடியாது என்பதற்காகவே தான் நம்மளை இன்னைக்கு சிதைப்பதற்கான வேலைகளை தொடங்கி நம்ம கேட்காத தேசத்தை நம்ம கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தலைவர்களை உந்தி தள்ளினான். 40 ஆண்டுகள் இந்த மண்ணில் மிக கொடூரமான கலவரங்களை கட்டவிழ்த்து 1920 வரைக்கும் 20 வருஷம் ரொம்ப உச்சமான கலவரம், ஒரு உள்நாட்டு யுத்தம் என்று அம்பேத்கர் சொல்கிறார் அவருடைய பாகிஸ்தான் பிரிவினை என்ற புத்தகத்தில். இன்னைக்கு எதெல்லாம் கலவரத்துக்கு காரணமாக இருக்கோ அது எல்லாம் அந்த கலவரத்துக்கு காரணமாக அந்த புத்தகத்தில் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கொச்சையாக மேடையில் ஏறி கவிதை வாசிப்பது, அதை கேட்ட உணர்வு உள்ள ஒரு முஸ்லீம் ஏறி மேடையிலேயே அவனை வெட்டுறான், அவன் செத்து போறான், இவனை தூக்கில் போடுறாங்க, கலவரம் பத்திக்குது. பசுவை அறுத்து விட்டார்கள் குர்பான் கொடுப்பதற்காக என்று கலவரம். பள்ளிவாசலுக்கு முன்னால் கொட்டடித்து பள்ளிவாசலுக்கு முன்னால் கொச்சையாக பேசி கலவரம். விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரால் கணேஷ் சதுர்த்தி அன்றைக்கு தொடங்கப்பட்டு கலவரம். இது எல்லாம் இன்னைக்கு நடக்குது பாருங்க. இது எல்லாம் 1920களில் நடந்தது, 100 வருஷத்துக்கு முன்னால. 100 வருஷமா நடந்து ஒரு பிரிவினை நடந்து பாகிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்து முஸ்லீம்கள் எல்லாத்தையும் அங்கே அடிச்சு துரத்தணும்னு படுகொலைகள் நடந்திருக்கிறது, கொடூரமான படுகொலைகள். அந்த கொலைகளை நிறுத்துவதற்காக உண்ணாவிரதம் இருந்து தடுத்தவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். விருப்பப்பட்டவர்கள் போங்க, விருப்பமில்லாதவர்கள் இந்தியாவில் தங்க விரும்புவர்கள் இங்கே இருங்க என்று சொன்னார்கள். எங்களுக்கு அந்த நாடு தேவையில்லை, எங்களுக்கு இந்தியா தான் தாய் நாடு என்று நின்றவர்கள் நம்முடைய முன்னோர்கள்.
இந்த மக்களினுடைய ஒற்றுமைக்காக உயிர் தொடர்ந்தவர் மகாத்மா காந்தி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக, இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த மக்கள் இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய உண்ணாவிரதம் இருந்து அதற்காக நெஞ்சில குண்டடிப்பட்டு செத்தவர் மகாத்மா காந்தி என்பதை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சுட்டு கொன்னாங்க கோட்சே. ஆக இந்த படுகொலை நடந்து 48 அவர் படுகொலை ஆகிறார். 49 பிரச்சனை தொடங்கிறதுக்கு பாபர் மஸ்ஜிதுக்குள்ளார கொண்டு போய் சிலையை வச்சுட்டான். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முடிச்சு 2009 கொண்டாந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கிட்டான் 19. இதெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னும் அவனுடைய கனவு நிறைவேறவில்லை. அதை நோக்கி இன்றைக்கு போய்கிட்டு இருக்கான். மிக முக்கியமாக ஒரு செய்தி, இன்றைக்கு இவனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு காங்கிரஸ் மிக முக்கியமாக ராகுல் காந்தி களமாடுகிறார். அதை நீங்க கூர்மையா கவனிக்கணும். அந்த சமுதாயம் அரசியல் எந்த நிலையில் போகிறது என்பதை கவனிக்கணும். நம்மளை அடிக்கிறான், நம்மளை கொல்றான், நமக்கு எதிரான சட்டம் தீட்டுறான் என்பதல்ல. இங்க அரசியல் வேறு மாதிரியாக வட மாநிலங்களில் போய் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய கேள்விகளை உற்று கவனியுங்கள். ராகுல் காந்தி சொல்கிறார், மிக முக்கியமான பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியாவில் நடத்த வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை கிளப்புறார். இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு? இந்துக்களுக்கு தான் நீ ஆட்சி நடத்துற. இந்துக்கள் எத்தனை சாதி இந்த நாட்டை வாழ்றான் கணக்கெடு. 77 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவினுடைய பலன்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன போயிருக்குன்னு கணக்கு சொல்லு. பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு என்ன போயிருக்குன்னு சொல்லு. பழங்குடி மக்களுக்கு என்ன கொடுத்திருக்கேன்னு சொல்லு. கணக்கெடுத்தா தெரிஞ்சிடும்ல. ராகுல் காந்தி சொல்கின்றார், அந்த கணக்கெடுப்பு வெளிவந்தால் அது ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டாக இருக்கும். 77 வருஷமாக இந்தியாவுடைய பலன்களை குறிப்பிட்ட உயர் சாதியை சேர்ந்தவன் சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். 90 பேர் பிரதமருடைய செயலாளர்கள், 90 பேர் உயர்துறை செயலாளர்கள். அவன் தான் இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தையும் கையாளுறவன். அதுல 3 பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன். மீதி எல்லாம் உயர் ஜாதிக்காரன். எப்படி இந்த மக்களுக்கு போய் உண்மையான பொருளாதாரம் போய் சேரும்? சமூக வளர்ச்சி எப்படி ஏற்படும்? பொருளாதார வளர்ச்சி, கல்வி எப்படி ஏற்படும்? தடுக்கிறான். மீடியாக்கள், ஊடகங்கள் மொத்தமும் அவன் கையில் இருக்கு. உயர் ஜாதியை சேர்ந்தவங்க. ராகுல் காந்தி கேட்கிறார், மீடியாக்களை பார்த்து உங்களை எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் கையை உயர்த்துங்க. ஓபிசி எத்தனை பேர், சிறுபான்மையினர் மைனாரிட்டி எத்தனை பேர் கையை உயர்த்து, தாழ்த்தப்பட்டவன் எத்தனை பேர் கையை உயர்த்து. ஒருத்தம் இல்லை. எப்படி உண்மையை சொல்லுவேன்? இந்த நாட்டினுடைய உண்மைகளை எப்படி போய் மக்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொன்னா உடனே கலவரத்தை உண்டாக்கி திசை திருப்பக்கூடிய வேலை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதை நோக்கிதான் இவர்கள் அந்த அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு. இப்ப வட மாநில கேள்வி எழுப்புறான். இன்னைக்கு நீங்க இந்தியாவை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா தமிழ்நாடு இன்றைக்கு தனிச்சு நிக்குதுன்னு சொன்ன சமூக நீதிமன்றாக இருக்கிறது. இன்னைக்கு சிவாஜி பிரச்சனையை கலப்புறானுங்களே. சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, அந்த சத்ரபதி சிவாஜி 1970களிலேயே 60களிலேயே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்னு அப்பவே நாடகம் போட்டார். அப்ப திமுக இருந்த தோழர்களுக்கு 80களில் நான்லாம் வந்து திருச்சியிலேயே அந்த மாநாட்டில் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தை பார்த்துருக்கேன். சத்ரபதி சிவாஜி வெற்றி பெற்று நீ சூத்திர, நீ ஆட்சி ஆள முடியாதுன்னு அந்த சத்ரபதி சிவாஜியை கீழே இறக்கி இந்த பிராமணிய கூட்டம் அவர்களை ஒடுக்கி அவரை நாங்கள் சத்திரியனா உயர்த்துறோம்னு சொல்லி மொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டி, நீ ராஜா தான், உனக்கு மேலே ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லி குள்ளகப்பட்டர்னு ஒரு ராஜகுருவை, ஒரு பிராமணரை உட்கார வச்சு இவரை அடக்கிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்பவே அண்ணா ஒரு நாடகமாக கொண்டு வந்தார். அந்த சிவாஜியினுடைய பேர் தான் இந்த சிவாஜி கணேசனுக்கு. இவர் வெறும் கணேசன் தான். அந்த சிவாஜி நாடகத்தில் முதலில் நடித்த காரணத்தால் பெரியார் நீ இன்றிலிருந்து வெறும் கணேசன் இல்லை, சிவாஜி கணேசன் என்ற பெயரை அவருக்கு சூட்டினார். இந்த வரலாறு நாங்கள் தமிழ்நாட்டில் அப்பவே படிச்சிட்டோம். இவன் எங்க போறான் என்பதை நாம் புரிந்து கொள்றோம். ஏன் தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை எதிர்க்குது? மும்மொழி கொள்கை நாம ஏன் எதிர்க்கிறோம்? ஏண்டா இந்தியை திணிக்கிற? இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் பல தாய்மொழி இழந்து நிற்கிறான். உத்தரப்பிரதேசனுடைய தாய்மொழி போஜ்புரி, இந்தி இல்ல, அவன் தாய்மொழியை காணோம். பீகாருடைய தாய்மொழி பீகாரி, மைத்திலி என்கின்ற மொழி, அவன் தாய்மொழியை காணோம். இந்தி திணிக்கப்படுகிறது. மராட்டிய மாநிலம் தாய்மொழி மராட்டியம். இன்னைக்கு பாம்பே போனவங்களுக்கு தெரியும் மராட்டிய படங்கள் எங்க சினிமா படங்கள் ஓடுதா பாருங்க, எல்லாம் இந்தி படம் தான் ஓடும். ஏன்? அங்க இந்தி தான் பேசணும். இந்தி அந்த அளவுக்கு இன்னைக்கு மராட்டியத்தில் மராட்டிய மொழி உணர்வு தமிழ்நாடு போன்று இன்றைக்கு உருவாகிட்டு இருக்கு. ஆக இந்த மொழி வெறியை, இந்தி திணிப்பை இன்றைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். இதை அன்னைக்கே எதிர்த்து இருமொழி கொள்கை தாண்டா தமிழ்நாட்டில், மும்மொழியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அன்றைக்கே அண்ணா அறிவித்தனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்?
நம்ம வளர்ந்து ஒரு நேரத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா சொன்னாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? வடக்குல இருந்து அந்த மக்களுக்கு அந்த எந்த வளமும் கிடைக்காமல் அங்கிருந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து தமிழ்நாட்டில் வேலை தேடி பஞ்சம் பிழைப்பதற்காக குவியறான். பார்க்குறோம்ல, எங்க இல்லை வடநாளித்த யார் அவன்லாம் பாவம்? யார்? வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த மக்களை கொஞ்சம் பாருங்க. இவெல்லாம் படிச்சுட்டு டாக்டர்களாக என்ஜினியர்களாக வந்து இறங்குறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். தலையில் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் இல்லாமல், செருப்பு இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பஞ்சம் பிழைக்கக்கூடிய மக்களாக வந்து சேர்றாங்க. ஒரு சகோதரர், எங்கள் அமைப்பை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர், அவர் ஒரு கோரை நடத்துகிறார். அதுக்காக அந்த மக்களை அழைச்சிட்டு வர்றதுக்காக போய் அழைச்சிட்டு வந்தால் அரிசியை வாங்கி, ரேஷன் அரிசியை கொடுத்துட்டா 3 நாளைக்கு அவங்கள எதுவும் சொல்லக்கூடாதான், அப்படி சாப்பிடுவாங்களாம். பசி சாப்பிட்டுதே அதனாலேயே பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்களாம். அவ்வளோ பசியில், கொலை பசின்னு சொல்லுவாங்களே, கொடூர பசி. இந்த நிலையில் வட மாநிலங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு அவர்களுக்கு வேலை தந்து அவருடைய பசி போக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை உடைத்து சமூக நீதி கோட்பாட்டை தமிழ்நாடு 60 வருடங்களுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டதுடைய விளைவாக இன்றைக்கு இந்துக்கள், முஸ்லீம்கள் அனைவரும் சமூக நல்லிணக்கத்தோடு இந்த மண்ணில் வாழ்றோம். பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கிறோம், கல்வி ரீதியாக வளர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு தேச அளவில் 100 பேர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போறவங்க எவ்வளவு பேர்னு பார்த்தா வெறும் 27 பேர் தான் கல்லூரிக்கு நுழையிறான். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் தான் கல்லூரிக்கு போறவங்க இன்னைக்கு எண்ணிக்கை 2 மடங்கு, 54 பேர் கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதுல இன்னொரு செய்தி சொல்றேன். திருச்சி மாவட்டம் 100க்கு 92 பேர் கல்லூரிக்கு போகக்கூடிய மாவட்டம். இந்த வளர்ச்சி அவன் கண்ணை குத்துது. ஒண்ணுமில்ல, கல்வி கிடைத்து விட்டால் தமிழ்நாடு மாதிரி இந்தியாவில் வேறு எங்கேயுமே தாமரை மலராது. கல்வி கிடைச்சா போதும். அதனால தான் கல்வியை ஒழிக்கிறதுக்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு கலைஞர் கொண்டு வந்தார். ஏன்? 3ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டு 4ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டா பிள்ளைக்கு படிப்பு வரலன்னு நிறுத்திடுவான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இருக்கும். அவன் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் பாஸ் பண்ணி விடு, ஆல் பாஸ். 9ஆவதுல படிக்க தொடங்கி இன்றைக்கு கல்லூரிகளில் படித்து மருத்துவக் கல்லூரி டாக்டர்கள் அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதனால தான் நீட்டை கொண்டு வந்து அந்த டாக்டர் சீட்டை முடக்கிறான். அனிதா போன்ற சகோதரிகளை வருஷந்தோறும் சாகடிக்கிறான். இன்னொரு திட்டம் கொண்டு வரான், விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம். அந்த திட்டம் என்னடான்னு சொன்னா, எங்க அப்பா சலவை தொழிலாளி, எனக்கு லோன் வேணும்னு கேட்டா, நீயும் சலவை தொழில் செய்ய போறியா? உடனே 3 லட்ச ரூபா லோனு. எங்க அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி, எங்க தாத்தாவும் அந்த தொழில் தான், நானும் செருப்பு தைக்க போறேன், உடனே லோனு. எங்க அப்பா முடி திருத்தக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர், நானும் தொழில் செய்ய போறேன், உடனே லோனு. எந்த வயசுல? 18 வயசுல. 18 வயசுன்றது என்னங்க? ஸ்கூலை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய வயசுங்க. அந்த வயசுக்கு லோன் கொடுத்து குலத்தொழிலை இங்க கொண்டு வந்து மீண்டும் நிறுத்தணும். சாதி ரீதியா அவனை கொண்டு போய் அந்த குலத்தொழிலை நிறுத்தினதுக்காக வேண்டி ஒரு சதி நடத்துறான். தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம், விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று நிராகரித்திருக்கிறோம். அதுக்கு பதிலாக இன்னொரு திட்டம் கொண்டு வரோம். என்ன சொல்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்? 35 வயசுக்கு மேல இதுக்கு நாங்கள் லோன் தரோம். 35 வயசுக்கு மேலே உள்ள இந்த கைவினைஞர்களுக்கு நாங்கள் லோன் தரோம். 18 வயசு பிள்ளைக்கெல்லாம் லோன் தர மாட்டோம். அவன்லாம் படித்து இந்த நாட்டில் IAS அதிகாரியாக, IPS அதிகாரிகளாக, நீதிபதிகளாக உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே நம்ம திட்டம் தீட்டுறோம். இது சமூக நல்லிணக்க மண்ணு. எல்லாரும் வளர்ந்துருக்கிறோம். முஸ்லீம்கள் வளர்ந்துருக்கிறாங்க, இந்துக்களுடைய எல்லா பிரிவு மக்களும் வளர்ந்துருக்கிறாங்க, காட்டில் வாழ்ற பழங்குடி மக்களும் வளர்ந்துருக்கிறான். காட்டில் வாழக்கூடிய ஒரு பெண்ணு, ஜபாது மலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு நீதிபதியாக வளர்ந்து. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதாவது தூய்மை பணியாளர் சேகர், அதே மன்னார்குடி நகராட்சியில் அவங்க மக படிச்சுட்டு கமிஷனராக வந்து உட்காருது. இதெல்லாம் வட மாநிலத்தில் சாத்தியமா? ஆக இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு, தமிழ்நாட்டுடைய விழிப்புணர்வு இந்தியா முழுக்க போயிடக்கூடாது என்று சொன்னால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாமல் தடுக்கணும். இந்த ராகுல் காந்தி கேட்கிற கேள்வி எல்லாம் பட்ஜெட்டை கொண்டு வரும்போது ஒரு படம் போட்டு காமிச்சார். அல்வா கிண்டுறது, பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு அல்வா கிண்டுவாங்க, அந்த படத்தை காமிச்சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ராகுல் காந்தி காட்டினார். இந்த அல்வா கிண்டுறதுல எங்கேயா மைனாரிட்டிஸ் மக்க,
பிரதிநிதித்துவம்? எங்க பிசி எங்க, எஸ்சி எங்க, எஸ்டி எங்க? இதுல எல்லாம் உயர் ஜாதிக்காரன் தானே இருக்கான், அவால்கள் தானே இருக்கான் அதிகமா. எங்க அந்த மக்கள்லான்ற கேள்வி எழுப்புறதுக்கு பின்னால சாதாரண அப்ப கூட நம்ம நிர்மலா சீதாராமன் சிரிச்சிச்சு. எவ்வளவு ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு நாடுன்னு சொன்னா இத்தனை கோடி பேர், 140 கோடி பேர் வாழக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்கணையா. அப்ப இத்தனை லட்சம் கோடிகள் நிதி பட்ஜெட் போடும்போது அந்த பொருளாதாரம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணுமா இல்லையா? ஏன் அந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கல? ஏன் அவர்கள் வாழ்வில பொருளாதாரத்தை கொண்டு உயரல? ஏன் கல்வி பொருளாதார சமூக நிலை அவர்கள் அப்படியே இருக்கான்? விடுதலை பெறுவதற்கு முன்னால் இருந்த நிலையிலேயே வட மாநிலம் அப்படியே இருக்கிறது. இது எல்லாம் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகத்தான் நம்மளை கொல்றான்றதை புரிஞ்சுக்கணும். நீங்க நமக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரான்றதை புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிரான பிரச்சனைகளை உருவாக்குறான்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய சகோதர சமுதாயங்களோடு சேர்ந்து இந்த ஆதிக்க சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய வேலைகளை செய்யணும். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இந்த சமூகம் ஒரு போராட்ட உணர்வுள்ள சமூகம்தான். ஆனால் தொடர்ந்து வட மாநிலங்களில் இந்த மக்களை நசுக்கி பெருநா தொழுகைக்கு வெளியே வந்து தொழுதா கூட பாஸ்போர்ட் முடக்கம், லைசன்ஸ் ரத்து. இப்போ இதுக்கு போராடுறதுக்கு வெளியே வந்தால் கூட 3 லட்ச ரூபா இழப்பீடு, நஷ்டஈடு இப்படியெல்லாம் போட்டு யூபி யோகிய அயோக்கியநாத் இன்றைக்கு திட்டங்கள்லாம் சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும்னு தெரியல எனக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. உன்னை எதிர்த்து இதற்கு முடிவு கட்டக்கூடிய எல்லா ஆற்றலும் இந்த சமுதாயத்துக்கு இருக்கு. ஒரு ஆள் 2 பேர் இல்லை. ஒன்றை நீ புரிஞ்சுக்க, 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அல்ல, 1 கோடி பேர் 2 கோடி பேர் அல்ல, கிட்டத்தட்ட 25 கோடி பேர் கொண்ட ஒரு தேசம் இந்திய தேசம். முஸ்லீம்கள் 25 கோடி பேர். உலகத்திலேயே இந்தோனேசியாவுக்கு அடுத்து முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தேசம் இந்தியா. முஸ்லீம்கள் திரண்டு ரோட்ல நின்றாலே இந்தியா முடங்கி போயிடும். முதல்ல புரிஞ்சுக்க, நீ வேற ஒன்னும் செய்ய தேவையில்ல. ரோட்ல இறங்கி திரண்டு நின்றா இந்தியா முடங்கிடும். எந்த இயக்கமும் இருக்காது. திரண்டு வர்றதுக்கான ஒரு சூழல் வரணும். அதுக்கான ஒரு அமீரை அல்லாஹ் நமக்கு காட்டணும். அவ்வளவுதான். தேச லெவல்ல முடிஞ்சுவோம், கதை முடிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு விவகாரமும் இல்லை. எங்க கூட எங்களுடைய தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் சேருவான், பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் சேருவான். இந்த ஆரிய பார்ப்பனிய கூட்டத்தை கைபர் போலன் கணவாய் வழியாக விரட்டி அடிக்கக்கூடிய காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் எங்களுக்கு முதல்ல நாம் இப்ப பேசிக்கிட்டு என்னன்னு சொன்னா, எதிரியை புரிஞ்சுக்க. நீ எதிரியை புரிஞ்சுக்க. ஒரு போராட்ட களத்துக்கு போகும்போது எவன் எதிரின்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்க. போராட்டம் எந்த வடிவில் வரணுன்றதை அல்லாஹ் தீர்மானிப்பான். அந்த போராட்டம் வரும்போது எதிரியை இனம் கண்டு அவனுக்கு எதிராக மட்டும் போராடு. எல்லா இந்துக்களும் எதிரி அல்ல. இந்த இந்துக்களே இவனால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறான், ஒடுக்கப்பட்டு கிடக்கிறான், கல்வி பறிக்கப்பட்டு கிடக்கிறான், பொருளாதாரத்தில் வறுமையில ஒடுங்கி கிடக்கிறான். இவனால அந்த இந்துக்களுக்காக வேண்டியும் பாடுபடணும். ஏன்னா நீதிக்கான சமூகம் நம்முடைய சமூகம். அந்த மக்களுக்காக பாடுபட வேண்டிய சமூகம் நம்முடைய சமூகம். அவர்களும் நம்மளோடு இணைந்து களத்துக்கு வரக்கூடிய காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுங்க. இன்னைக்கு சிஏஏ போராட்டம், சிஏஏ சட்டம், என்ஆர்சி என்பிஆரை பற்றி பேச மாட்டான். ஏன் பிஜேபி பேச தெரியுமா? என்ஆர்சி கணக்கு எடுக்க போகிறோம். சென்சஸ் எடுக்கலங்க இந்த நாட்டில். 2011 எடுத்த சென்சஸ் 2021 எடுக்கல. கொரோனா காரணம் காமிச்சு விட்டுட்டான். 25 ஆச்சு, இன்னும் எடுக்க தயங்குறான். ஏன் அவனோட திட்டம் என்ன? இந்த என்ஆர்சியும் அது கூட சேர்த்து என்ஆர்சி என்பிஆரையும் சேர்த்து எடுக்கணும் திட்டம். இப்போ ராகுல் காந்தி ஒரு செக் வச்சிருக்காரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆகணும்னு. எல்லா மாநிலங்களில் இருந்தும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய தலைவர்கள் எல்லா மாநிலங்களும் குரல் வந்தாச்சு. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம நீ மக்கள் பாப்புலேஷன் கணக்கு எடுக்க முடியாது, மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாது. இப்போ என்ஆர்சி என்பிஆரையும் சேர்த்து எடுக்கிறதா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதா, இது எல்லாம் இப்போ அவனுக்கு குழப்பமா இருந்துகிட்டு இருக்கான். அப்ப இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இது போன்ற திசை திருப்பல்கள் மூலமாக என்னவோ இவர்கள் தான் இந்துக்களை பாதுகாப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு என்ஆர்சி என்பிஆரை பத்தி பேசாததுக்கு காரணம், அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டவுடன் களத்தில் இந்த அளவுக்கு இறங்கி, குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் முதற்கொண்டு நாடு முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் ரோட்டுக்கு வந்ததுடைய விளைவு, ஏன் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஷஹீதானுடைய விளைவுதான் இன்றைக்கு அதை பேசுவதற்கே அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு என்னன்னு சொன்னா, இந்த பாசிச பாஜக எதற்கு அடிபடிவான் என்றால் மக்களுடைய போராட்டத்துக்கு நிச்சயமாக அடிபடிவான்.
அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தான் நாட்டில் விவசாயிகளை ஒடுக்குவதற்காக. அந்த சீக்கிய மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு தேசிய இன மக்கள். அந்த மக்கள் 80% விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், கோதுமை பயிரிடக்கூடிய மக்கள். அந்த விவசாயத்தை பறித்து அவனுடைய பொருளாதாரத்தை ஒடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முஸ்லீமுடைய பொருளாதாரத்தை ஒடுக்குவதற்காக தோல் தொழிலை ஒழிச்சிட்டான், இரும்பு தொழிலை ஒழிச்சிட்டான். அது மாதிரி அவனுடைய விவசாயத்தை ஒடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான், வேளாண் திருத்த சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வரான். சட்டம் என்ன சொல்லுது, உன் நிலம் இருக்கலாம், ஆனால் நிலத்துல என்ன பயிர் செய்யணுன்றதை முடிவு செய்யறது நாங்கள் தான். யாரு, கார்பரேட் முதலாளிங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்றான், என்ன செய்யணுன்றதை அவன் சொல்லுவான். அந்த முதலாளி என்ன செய்வார், அந்த நில முதலாளி என்ன செய்வார், பண்ணை கூலி ஆள் மாதிரி அவர் வேலை செய்யணும். இப்படி ஒரு சட்டம். சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு. எவ்வளோ நாள் நடந்துச்சு, 1 மாசமா 2 மாசமா, 1 வருட கால போராட்டம். நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஓராண்டு கால போராட்டம். பனி, வெயில், கடும் குளிர், கடுமையான அடக்குமுறைகள், துப்பாக்கி சூடு, கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு, அப்படியே நடந்து போற பாதையெல்லாம் ஆணிகளை நட்டு வைத்து வாகனங்கள் போகாம தடுத்து போராடி கொண்டிருந்த மக்கள், உட்கார்ந்திருந்த மக்கள் மீது ஜீப்பை விட்டு ஏத்துறான் ஒரு மத்திய அமைச்சருடைய மக. அதே இடத்தில் 4 விவசாயிகள் செத்து போகிறார்கள். 700 உயிர்கள் அந்த களத்தில் பறிக்கப்பட்டது. வேற எந்த வன்முறைக்கும் அந்த மக்கள் போல உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. டெல்லியை முடக்கினாங்க. 700 உயிர்கள் பறிக்கப்பட்டது. அவன் சொன்னா, ஒரே ஒரு புள்ளி கமா கூட சட்டத்தில் மாற்ற மாட்டேன்டா, சட்டம் அப்படியே இருக்குன்னு சொன்னார். நேற்று வரைக்கும் இருந்தார் அண்ணாமலை, அவர் சொன்னார் இங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டோம், அப்படியே இருக்குன்னாரு. இந்த மக்கள் எழுச்சிக்கு போராட்டத்துக்கு முன்னால் இந்த பாசிச பாஜக மண்டியிட்டு அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றது. இதுதான் இப்ப நமக்கு உள்ள முன்மாதிரி. எந்த காரணத்தை முன்னிட்டும் போராட்டத்தை நாம் கைவிடக் கூடாது என்பது ஒரு கோரிக்கை. இன்னொன்று, எந்த காரணத்தை முன்னிட்டும் வன்முறையை எந்த காரணத்தையும் கையில் எடுத்துடக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கட்டுக்கோப்போடு. யார் அந்த போராட்டத்துக்கு அமீர் என்பதை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை அது. அந்த அமீருக்கு கட்டுப்படுங்க, அந்த தலைவருக்கு கட்டுப்படுங்க, என்ன சொன்னாலும் கட்டுப்படுங்க, அமைதியாகுங்க. போராட்டம் மட்டும் ஓயவே கூடாது. போராட மறந்தால் இந்த சமூகம் இந்த மண்ணில் நசுக்கப்பட்டுவிடும். போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் ஒரு கண்ணியமிக்க வாழ்வு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவில் இருக்கிறது என்பது அம்பேத்கருடைய கூற்று. ஒடுக்கப்பட்ட மக்கள்னா இன்னைக்கு நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா போராட்டம் மட்டும்தான் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை தரும். அநியாயம் நிகழ கண்டால் அந்த அநீதிகளை கரம் கொண்டு தடுங்கள், முடியாவிட்டால் உங்கள் நாவினால் தடுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறை தான் நம்மை காப்பாற்றுமே தவிர பயந்து ஒடுங்கி ஒளிந்து கொள்வதால் ஒரு காலத்திலும் நாம் கண்ணியமான வாழ்க்கை இந்த மண்ணில் வாழவே முடியாது என்பதை உறுதியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே போராட்ட களங்கள் அடுத்து 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 வரணும். இந்தியா முழுக்க இந்த போராட்டங்கள் விரிவடைய வேண்டும். அமைதியான போராட்டமாக, ஜனநாயக போராட்டமாக, அகிம்சை வழி போராட்டமாக மக்கள் திரளை இதே போன்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் களத்துக்கு வருவோம். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை குப்பை கூடையில் தூக்கி எறியும் வரை தொடர்ந்து களமாடுவோம், தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த போராட்ட களத்தில் சந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.